குட்டீஸ் உங்கள் எல்லாரையும் இந்த டே 4க்கு உங்கள் எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு புது கருத்தோடு, புது செஷன்ஸோட, புது விஷயங்களோடு நான் உங்களுக்கு சந்திச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜபத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். இருந்த இடத்துல எல்லோரும் முழங்கால் பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லோரும் கை கூட்டிக்கோங்க. ஜோமா இல்லாமல் ஏசப்பா உண்மையோ ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. என் தேவனாய் கர்த்தாவே, இந்த 4வது நாளுக்காக உண்மை செபிக்கிறோம். இந்த வீடியோஸோட 4ஆம் நாள் அந்த ஆசிரியங்க மட்டுமா எங்களை 3 நாட்களுமாய் கரம் பிடித்து எங்களை வளர்ப்பீங்க. நன்றி. தொடர்ந்து இன்னைக்கான நாள்லையும் கூட கர்த்தாவே இந்த குட்டீஸ்க்கு, இந்த பிள்ளைங்களுக்கு ஏசப்பா பயனுள்ள விதத்தில் கருத்தை மாற்றி கொடுங்க. அப்படி என் தேவன் செய்ய கொடுக்குறதுக்காக நன்றி. ஒவ்வொரு செஷன்ஸ்லையுமே உங்கள் காலத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தெய்வம் என்ன நோக்கத்தோட இந்த டைட்டில் தீம்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டு ஏசப்பா இந்த பிள்ளைங்களோட பேசுங்க இடம்பெறுங்க. பெரிய காரியங்கள் செய்ய எங்களை மறைத்து கொண்டு நீங்கள் வெளிப்படுங்க ஏசப்பா. உங்கள் நாம மகிமைப்பட்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நான் என்ன தீமோட உங்ககிட்ட வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி அன்பு. என்ன தீமு? ஆதி அன்பு. ஃபஸ்ட்டு நாளில் நம்ம என்ன தீம் பார்த்தோம்? உன்னதரின் மறைவில். 2வது நாள் என்ன பார்த்தோம்? தேவனை பிரியப்படுத்துதல். 3ஆம் நாள் அதிக நேரம் தேவனோடு எப்படி செலவிடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஆதி அன்பு அப்படிங்கிறத பொறுத்து பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில், ஏசப்பா பற்றி தெரிஞ்ச ஒரு புதுசில் ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு அவர் மேலே இருந்திருக்கும். அந்த அன்பு தான் நம்ம இன்னைக்கு பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அந்த அன்பு, ஆதி அன்பு கடைசி வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு அது என்ன ஆகணும், கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான டாப்பிக்காக இருக்க போகுது. நம்மளுடைய டைட்டிலேருந்து மெயின் தீம், மைய கருத்து என்னது? தேவனோடு சஞ்சரித்தல். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கான இந்த டீமுக்கான சாங்ஸோட நம்ம அக்காமார்கள், அதாவது நம்ம குட்டீஸ் வந்துருக்காங்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? மறக்காத இயேசுவை மறக்காத, மறக்காத இயேசுவை மறக்காத, ஆதி அன்பை இழக்காத, ஆதி அன்பை இழக்காத, அதை விட்டு விடாத, அவரிடம் கெட்டி சேரு, அவரை சார்ந்து கொள்ளு, அவரிடம் கெட்டி சேரு, அவரை சார்ந்து கொள்ளு. நம்ம இன்னைக்கு ஆதி அன்பு அப்படிங்கிற தீவில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 2:2. எல்லாரும் எரேமியா எடுத்துக்கோங்க. எரேமியா 2:2. நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்படும் போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 2:2. மறுபடியும் எதுவும் சொல்லலாமா? நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்படும் போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 2:2. ஆக்ஷனோடு செய்யலாமா? ஃபர்ஸ்ட், நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும், திருப்பி செய்யலாமா? நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்படும் போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வாழ்க்கைப்படும் போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 2:2. திருப்பி உதவ சொல்லலாமா? நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்படும் போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெமரைஸ் பண்ணி சொல்றதை விடவும் ஒரு ஆக்ஷனோடு சொல்லும் போது அது என்ன ஆகுது, நமக்கு அப்படி ஞாபகத்தில் இருக்குது. எனக்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. எனக்கெல்லாம் இந்த வசனம் மெமரைஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இப்போ நான் இந்த வீடியோஸ்க்காக மெமரைஸ் பண்ணும்போது எப்படி ஆகுதுன்னா, ஆக்ஷன் பண்ணும்போது என்ன ஆயிடுது, குவிக்காக அது மெமரைஸ் ஆகிடுது. நம்ம நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆக்ஷனோட எந்த விஷயத்தினாலும் வசனத்தை மெமரைஸ் பண்ணும்போது ஆக்ஷனோட பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த செஷனுக்குள்ளே போகலாமா? செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளான்டிங் பற்றி பார்க்க போகிறோம்.
ஆதி அன்பு அப்படிங்கிற தீமுக்கு பைபிள் ஸ்டோரியில இன்னைக்கு நம்ம ஆதியில எப்படிப்பட்ட லவ் ஏசப்பா மேல செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ஆண்டி நமக்காக என்ன பண்ண போறாங்க, சொல்ல போறாங்க. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? 2 சொன்னாங்க. நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். சரி, எரேமியா 2:2. எரேமியா 2:2ல நீ என்ன செய்யறாரு, நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியும் நீ வாழ்க்கப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம இளவயதில் இது நம்ம என்ன செய்கிறோம், பக்தியாக நினச்சிரும் இருக்கிறோம். யார் மேலே? ஏசப்பா மேலே. அவர் என்ன சொல்கிறாரு, இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும். அதாவது நம்ம ஆரம்ப ஸ்டேஜ் ஆதியில் உள்ள அன்பு. நம்ம ஆதியில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு வச்சுக்காங்களேன். நான்லாம் 10th படிக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். பயங்கர ஒரு ஹிந்து ஃபேமிலி தான். ஆனால் ஒரு புக்கு மூலமாக ரட்சிக்கப்பட்டு அந்த அவர் வேத புத்தகத்தை வாசித்து இயேசு பாவ உணர்வு அடைஞ்ச மாதிரி நான் ஒரு புக்கு மூலமாக வாசித்து பாவ உணர்வு அடைஞ்சு மன்னிப்பு கேட்டு பயங்கர பூசாரி குடும்பம். பயங்கரமாக கால்நடையாக நடந்து போகும் கோயில்களுக்கெல்லாம் கந்த சஷ்டி விரதம் இருக்கிற குடும்பங்கள் தான். ரொம்ப கோயிலுக்கு இன்றைக்கி நான் சாயந்தரம் நடந்தேன்னா எங்கள் அம்மா டீச்சராக இருந்தாங்க. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரையும் கூப்பிட்டு போகிறாங்க, என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. நடந்தே பையன் முக்காணிக்கு போயிட்டு தங்கிட்டு அடுத்த காலை வந்துட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போனால் போயிடுவோம். இந்த மாதிரி ரொம்ப வளர்த்தாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். ஒரு புக்கு மூலமாக என்னை ரட்சித்தார். எங்கள் வீட்டில் ஹிந்து ஃபேமிலி நான் மட்டும் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்குள்ளே இருந்த அந்த எனக்கு இதயத்துக்குள்ள யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. என் இதயத்துக்குள்ள வந்து தங்கி இருந்தார். என் இதயத்துக்குள்ள ரொம்ப நேசித்தேன் அவரை, பாசமாக இருந்தேன். எனக்குள்ள அவர் பேசுகிற மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவரை. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அம்மாலாம் இப்படி காலையிலே சமையல் பண்ணுவாங்க. அந்த நாட்களெல்லாம் கேஸ் அடுப்பை விட விறகடுப்பு இருந்தது. கேஸ் அடுப்பு இருந்தாலும் எங்கள் அம்மாலாம் விரும்பலை, பயப்படுவாங்க. இந்த நாட்களில் விறகடுப்பு அதிகமாக இல்லை, கேஸ் அடுப்பு வந்துட்டு ஆமாம். அந்த நாட்களில் அப்போ நான் படிக்கும்போது கேஸ் அடுப்பு வந்துட்டு, சிறுபிள்ளையாக இருக்கும்போது தான் விறகடுப்பு யூஸ் பண்ணாங்க. அப்போ கேஸ் அடுப்பு தான். நானும் காலையிலேயே முடிச்சு நினச்சிவாங்க, சமையல் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் அடித்து 4 பேர் நாங்கள் டிஃபன் பாக்ஸில் அடித்து எல்லாம் ஸ்கூல் போகணும், அவங்க வேலைக்கு போகணும், எங்கள் அப்பா வேலைக்கு போகணும். அப்படின்னால ஏழியராக முடித்து சமைப்பாங்க. நான் நினச்சிவேன் அந்த நேரத்தில் ஏழியராக முடித்து மொட்டை மாடிக்கு போயிடுவேன். 4 மணி 5 மணிக்கு. மொட்டை மாடியில் லைட்லாம் இருக்காது, இருட்டாக இருக்கும், பயமாக இருக்கும். ஏன்னா அது மொட்டை மாடி, அந்த ஒரு பக்கம் ஒரு ரூம்பு, இது இடையில முத்தம் உண்டு, இந்த சைடு தான் கிச்சன். கிச்சனில் எங்கள் அம்மா வேலை செஞ்சுருப்பாங்க. நான் இருந்துச்சு அம்மா ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுவேன். யாரும் இயேசு ஏற்றுக்கொள்ள, எங்கள் அம்மா ஹிந்து தான். ஆனாலும் நான் வந்து ஏற்றுக்கொண்டுட்டு எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஒரு பேக் பெயின்லேருந்து கற்றுல எனக்கு குறுக்கோலிருந்து சோங் கொடுத்துருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் எங்கள் அம்மா சரி பாவம் அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா ரைட்டும் விட்டுட்டாங்க. அதனால் நான் ஜோம் பண்ண போகிறேன்ட்டு மேலே பைபிளை தூக்கிட்டு போயிடுவேன். ஏன்னா இதயத்தில் ஒருத்தர் இருக்காருல, அவர் மேலே பாசமாக இருப்பேன், நேசமாக இருப்பேன். பனியெல்லாம் கொட்டும், இருட்டாக இருக்கும். பாட்டில் உட்காந்து தோத்திரம் ஒன்றும் சொல்லி தெரியலையோ ஏசப்பா என்னென்னமோ சொல்லுவேன். யாரும் என்ன நடத்தலை, எந்த சர்ச்சுக்கும் போகலை. ஏசப்பா சொல்கிறேன் இல்லையான்ட்டு சொல்லி என்னமோ செபிப்பேன். ஏசப்பா இதயத்தில் அந்த நன்றிப்பேன், பேசுவேன், என்னென்னமோ பேசுவேன், செபிப்பேன். கொஞ்சம் நாளாச்சு. விடிய காலம் இந்த கோடை இந்த கோடை டைம்லலாம் சீக்கிரத்தில் விடிஞ்ச மாதிரி இருக்கும். 5:30 மணி கூட இருக்கலாம், தெரியல. 5:15 இருட்டாக தான் இருக்குது. 5:30 5:45 கொஞ்சம் வானம் வெளுத்துருது. அந்த டைமில் என்ன தெரியுமா செய்வேன், எதிர்த்தாப்போ ஒரு கிரவுண்ட் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்ப ஒரு பெரிய புல்தரை உள்ள பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டுக்கு போயிடுவேன். எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு பைபிளை தூக்கிட்டு பயந்தாங்க இல்லையா, ஆனால் போயிடுவேன். சுதந்திரமாக போய் செபிக்கணுன்ட்டு போயிடுவேன். பெரிய கிரவுண்டு, அதில் தனியாக உட்காந்து செபிப்பேன். ஜெபிக்கு வேணால் நொண்டி மாதிரிலாம் ஒரு ஆள் வருவார். நொண்டிலாம் ஹேண்டிகேப்டு, ஒரு ஊனம். அவரை கண்டு அலறுவேன், பயப்படுவேன். ஐயோ யானோ வரானே, எனக்கு பயமாக இருக்கு ஏசப்பா, யாருன்னே தெரியலன்னு அழுவேன். எங்கள் வீடு எத்தாப்போ தான் இருக்கும். அந்த கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட் தானே. பைபிளை வச்சுட்டு நடு கிரவுண்டில் உட்காந்து தன்னால உட்காந்து ஜெபி இயேசுவை தேடி வனாந்தரமாக இருக்கும், மலைக்கு மலை எல்லோரும் போய் ஜெபிச்சாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிற மாதிரி என்னையும் அறியாமல் நினச்சிவேன். போய் ஜெபிப்பேன். எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் போவேன், ஏம்மா ஜெபிச்சுட்டு வரேன், ஜோம் பண்ணிட்டு வரேன்னு. அப்போ பாருங்கள், அது அந்த அன்பு இப்போ இருக்கணும்ல. இப்போவும் அதேமாதிரி அதிகாலமே முழிச்சு பனி கொட்டினா இப்போ நம்ம வெளியே போக மாட்டோம், வீட்டுக்குள்ளே தான் ஜெபிக்கிறோம்.
அப்போ நம்ம அதே அதிகாலை நேரத்தில் முடிச்சு ஜெபிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த அன்பு தான், இந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்மளை நெருக்கி, அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல நெருக்கி எழுத மாதிரி நம்மளையும் அறியாமல் நேரத்தை கொடுப்போம், டைமிங் கொடுப்போம். அந்த நேரத்தில் பசியை பார்க்க மாட்டோம், பயத்தை பார்க்க மாட்டோம், இருளை பார்க்க மாட்டோம், பனியை பார்க்க மாட்டோம், இயேசு அதிகமாக தேடுவோம். அதேமாரி இரவு நேரத்துலேயும் அதிகமாக ஜோம் பண்ணிட்டு லேட்டெல்லாம் தூங்குறது, இந்த மாதிரிலாம் உண்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தானே இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கேன். எங்கள் அக்கா, சித்தி பொண்ணு அக்கா வந்து அவங்க ரோமன் காத்துலேருந்து இயேசு ஏற்றுக்கொண்டிருக்காங்க அவங்க வீட்டில். அப்போ என்ன திடீர்னு சொல்லுவார், நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து ஜெபம் பண்ணு, முழு ஜெபம் போடும்பார். முழு ஜெபம் பண்ணணுமாம்மா, நைட்டு ஃபுல்லாக முடிச்சு ஜெபம் பண்ணும்பார். உடனே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், ஏம்மா ஏசப்பா என்னை செபிக்க சொல்கிறாருமா, நைட்டு முடிச்சு உட்காந்துமே. மொத்தம் வந்து மணலாக தான் இருக்கும். இந்த பக்கம் 3 ரூம் வீடு, 3 ரூம்பு, இடையில கேப் பொங்கல் விட்றதுக்காக அந்த முத்தம் வச்சுருப்பாங்க. இந்த சைடு கிச்சன், கல் கிச்சன் தான். அப்போ அந்த இடத்துல லைட்டிங்லாம் இருக்காது, இருட்டாக தான் இருக்கும். அந்த பின்னாடி போகிற தோட்டத்துக்கு போகிற இடமும் இருட்டாக தான் இருக்கும், டாய்லெட் போகிற இடமும். அப்போது எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், ஏம்மா ஏசப்பா ஜோம், இதெல்லாம் ஹிண்டு. அப்போ எங்கள் அம்மா சரி இந்த பிள்ளை என்னமோ சொல்லுதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அந்த ரோமன் கேத்தலிக்காக இயேசு ஏற்றுக்கொண்டாங்கன்னா எங்கள் சித்தி பொண்ணு அவங்களே வர சொல்லி மழங்காலையே நின்று அந்த முத்தத்தில் கடந்து செபிக்கிறது. மண்ணுக்குள்ளே காய வச்சு போட்டு விடிய 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 எங்கள் அம்மா எனக்கு வணங்கி இருப்பாங்க. இந்த பக்கம் திறந்து பார்த்தா இருட்டாக இருக்கும், பயமாக இருக்கும். பார்த்தா சின்ன பிள்ளை தானே, நான் இருட்டாக கண்டா பயப்படுவோம், அப்படி தானே, பயமாக தான் இருக்கும். விடிய 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 ஏசப்பா பேசி 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 ஜோம் பண்ணி ஒளியை காட்டி அவ்வளோ பைபிள் வசனங்களை ஓவல் சைஸில் ஒளியில் தெரியும். இப்படியே பார்த்து 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 அந்த வசனத்தை சொல்லி நோட்டு போட்டு எழுதி இப்படிலாம் கர்த்தர் என்ன செஞ்சார், நடத்தி சென்றார். அப்போ பாருங்கள், நாம் வந்து ஆதி அன்பு எப்படி இருக்குன்னா, இனம் புரியாத பாசம், அன்பு, நேசம். யாரோ என் ஹார்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு, யாரோ எனக்குள்ளே இருந்து குதூகலமாக இருக்குது, அன்பாக இருக்குது, அவரை நான் பிரியப்படுத்தணும், அவரை நேசமாக இருக்கணும், அவர் சொல்கிறபடி தான் நடக்கணும், அவர் சொல்கிறபடி தான் அவரை பிரியப்படுத்தணும், கீழ்ப்படிவோம். ஆனால் அதே ஆதி அன்பை அவர் நினச்சி பார்க்குறாராம். உன் இளம் வயதில் இருந்த உன் நேசம், நீ இப்போ நான் எப்படி இருக்கிற, நீ வந்து வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன். ஆனால் நம்ம மாறலன்னு இதில் சொல்லப்பட்டிருக்குது. நான் எல்லாத்தையும் உன்னை நினச்சி பார்க்குறேங்கிறாரு, நீ அப்படி தான் இருந்தா அப்படின்னு. ஆனால் நாமளும் ஆதி அன்பை விட்டு விலகக்கூடாது. ஆரம்பத்தில் இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் இருந்த அன்பு எப்படி இருக்குது, எவ்வளோ நேரத்தை இயேசப்பாக கொடுத்தோம், ஒரு சுகத்துக்காக. நான் சுகவீனமாக இருக்கேன், பலகீனமாக இருக்கேன், எனக்கு சுகம் கிடைக்காதா, விடுதலை கிடைக்காதா, ஐயோ என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, என்ன யார் விடுதலைப்பா, எனக்கு இருதயத்தில் எப்போ சுகம் கிடைக்கும், எப்போ இருதயம் எனக்கு மாறும், எனக்கு எப்போ பலகீனங்கள் மாறுமோ கதறுதோம். அப்போ அந்த சுகம் கிடைச்ச பிறகு சுகத்தை மறந்து அப்போ ஏசுன்னு துடிக்கிறது, அதிகமாக வேதம் வாசிக்கிறது, செபிக்கிறது, ஏசப்பா சொல்கிறது கீழ்ப்படுகிறது, வேதத்தை நான் வாசிக்கிறது, ஜோமனை ஜெபமனை போகிறது, முழங்கல் போட்டு என் சமூகத்தை காத்திருக்கிறது, இப்படி எல்லாமே ஆண்டு பேச சத்தமாக விளங்குது. அப்போ இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போக பழைய குருடி கதவை திரடின்ட்டு என்ன செஞ்சுருவோம், மாறிடுதோம். அந்த அன்பை விட்டு அப்படியே மாற்றம் உண்டாகிறது. நம்ம ஏசப்பா தானே அப்படின்னு அவருக்கு செவி சாய்க்காமே போயிடுவோம். அந்த இறுதியை கடினப்பட்டு போயிடுது, அதை கர்த்தர் விரும்பலை. ஆனால் நம்ம வாழ்க்கப்பட்ட பிறகுனா, நீ எப்படி சிறு வயசில் இயேசு ஏற்றுக்கொண்டு அப்படி இருந்தியோ, ஆஃப்டர் நீங்கள் இப்போ காலேஜ் படித்தாலும் சரி, ஸ்கூல் முடித்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, திருமணம் முடிஞ்சாலும் சரி, பிள்ளை பிறந்தாலும் சரி, உங்களோட ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறினாலும் சரி, எல்லா ஸ்டேஜிலும் அந்த ஆதி அன்பை விட்டுறாதீங்கன்னு ஆண்டு சொல்கிறாரு. ஆனால் அவர் நினைத்து பார்க்குறாராம், அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஆனால் இப்போ வாழ்க்கைப்பட்ட பிறகு நீங்கள் நேசித்த பிறகு நீங்கள் இருக்கீங்க, எனக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு அவர் சந்தோஷப்படுறாராம். பிள்ளை பிறந்துட்டு பிள்ளையை வளர்க்க முடியலன்னு பைபிள் வாசிக்காமல் இருக்கக்கூடாது, வேதம் வாசிக்காமல். இந்த வசனத்தில் சொல்லலை, ஆதியில் அன்பாக இருந்தீங்க, அதுக்கப்புறமும் நீங்கள் நினச்சிங்க, எப்போவுமே கடைசி வரைக்கும் முடிவு பிறந்த நிலையை போல ரட்சிக்கப்பட வசனம் சொல்லுது. அதேமாதிரி கர்த்தருக்குள்ளே நம்ம எப்பவும் கடைசி வரைக்கும் ஏசப்பா நினச்சிக்கணும், நேசிக்கணும், அவர் அந்த அன்பு குறையக்கூடாதுன்னு சொல்கிறார் எல்லா சூழ்நிலையிலையும். இப்போ நம்ம சொல்லுவோம், ஏசப்பெல்லாம் சொல்லியிருந்தீங்களா, கேருக்கு ஏசப்பா இல்லை, நம்ம ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணால் ஹோம்ஒர்க் இருக்குது, நான் ஹோம்ஒர்க் ஸ்கூல் லீவ் விடட்டும், நல்லா அதிகமாக செபிப்பேன் துதிப்பேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சொல்லுவோம், இல்லை ஹோம்ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் பிபிஎஸ்லாம் ஆரம்பிச்சுட்டு இப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுப்பீங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா டூரு என்ஜாய்மெண்ட் அப்படி இருக்கும்போது பைபிள் வசனத்தெல்லாம் மறந்து ஜெபத்தெல்லாம் மறந்துட்டு எந்த சூழ்நிலையும் நம்ம நினச்சணும் செபிக்கணும். அவர் சொல்கிறாரு, அப்போ எப்படி இருந்தீங்க, ஆதியில் இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் முடிவு பரிந்து வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்குள்ளே வரும்போது நம்ம அந்த ஜெபம், அந்த கர்த்தருடைய அன்பு, கர்த்தருக்குள்ள இருக்கிற ஐக்கியம் அதிகமாகணும் விரும்புகிறார். சரிங்களா? அதுக்கு பிசாசு வந்து பல விதத்தில் போராடுவான், தடை உண்டு பண்ணுவான், சூழ்நிலை மாறும் நமக்கு. ஆனால் நாம் என்ன செய்யணும், விடக்கூடாது. இப்போ நான் சொன்னேன், எங்கள் வீடுகளில் அப்போ என்னை விட்டாங்கன்னு சொல்லி, அதுக்கு எனக்கு எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு. ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் செபிக்க ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்துக்குள்ளே நெருங்க எதிர்ப்பு ஜாஸ்தியாகிட்டு
ஸ்கூலுக்கு காட்டுப்பாதைக்கு தான் நாங்களாம் போவோம். பயப்பட மாட்டோம் அந்த நாட்டில், ஓடங்காட்டு பாதைக்கு தான் போவோம். போயிட்டு அழுதுகிட்டே கத்திக்கிட்டே ஏசப்பாட்ட பேசிக்கிட்டே போவேன். எனக்கு அந்த டைமிங் வந்து ஜெப நேரம். ஸ்கூல் போய் சேர்ற வரைக்கும் காட்டு வழியே போகிற பாதை ஜெப நேரமாக இருக்கும். அதிகமாக ஏசப்பாட்ட பேசுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அவர்கிட்ட மனம் விட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதேமாரி அதிகமாக நினச்சிவேன், வீடுகளில் செபிக்க டைம் தர மாட்டாங்க எதுக்குறாங்க அப்படின்னா பாத்ரூமில் போய் ஜோம் பண்ணுறது. பாத்ரூமில் போய் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி அழுது தண்ணி வச்சு கழுவிட்டு முக்கம் சொல்லி போட்டு வந்துடுவேன். எல்லாத்தையும் ஆண்டுகிட்ட சொல்லிடுவேன். நம்மளோட உங்களுடைய பிரச்சனைகள், டீச்சர்ஸுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை, ஸ்கூலில் உள்ள பிரச்சனை, அம்மா அப்பா உங்களுக்கு உள்ள பிரச்சனை, அண்ணன் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு உள்ளது எல்லாத்தையும் ஏசப்பாட்ட போய் சொல்லி நினச்சலாம். செபிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் கிரியை செய்வார். சரிங்களா? அப்போ நம்ம ஆதியில் இருந்த அன்பு அப்படி குறையாமல் நினச்சுன்னு இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறாரு. அப்படி முடியப்பிறந்த நினைப்பு ரட்சிக்கப்படுவான். நம்ம கர்த்தர் வருகை வரப்போது. நம்ம அப்பவும் கிறிஸ்துவில் இருந்தால் தான் ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனால் பிசாசு ஏசப்பா விட்டு இருக்க விடாதபடி நினச்சுவான். இருக்கிறத தடி பிரிவினை உண்டு பண்ணுவான். நான் சொன்ன ஒரு அக்காவை சந்திச்சேன்னு, அந்த அக்காவுக்கு என்ன தீர்தசம் உரைச்சாரோ அதைத்தான் அந்த அக்கா என்கிட்ட ஆண்டு இப்படி பேசினாரு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவர் தீர்தசம் உரைச்ச வசனத்தின் அடிப்படையில் தான் அக்கா என்கிட்ட ஆண்டு பேசுகிறாரு. இப்படி நிறைய கேட்குது, வார்த்தை கேட்குது. அந்த பாதப்படியில் உட்கார சொல்கிறாரு. நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நான் கூட பேச போகிறேன், உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு போதிக்க போகிறேங்கிறாரு. இதெல்லாம் எனக்கு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஆனால் எனக்கு அவர் பாதத்தில் உட்கார முடியல, வேலை ஜாஸ்தியாக இருக்குது. அது சொன்னார், உன் நேரத்தை வந்து வேலையினாலேயே பிசாசு திருடுறான், உட்கார விட மாட்டேக்கான், பிசாசு தடுக்கிறான், பயங்கரமாக போகிறான். ஆனால் தேவனோட பேச விரும்புகிறாரு. இப்போ நம்மளுக்கும் அப்படி தான் சில சூழ்நிலையினால நம்ம நேரத்தை வேறு எங்கேயோ செலவழிச்சிரும். அது பிசாசுக்கு தந்துடும். வாழைப்பழத்தில் ஊசி குத்துனா வலிக்குமா? வலிக்காது. பிசாசு நயவஞ்சகமாக திட்டமிட்டு பிளான் பண்ணி மாய வழியில் நம்மளை சிக்க வைப்பான். வேறு வழியில் தேவ சமூகத்தில் காத்திருக்கு விடாதபடி, தேவனுக்கு பாதப்படியில் உட்கார விடாதபடி வேறு விதத்தில் நம்மளை அப்படியே மோகத்துக்குள்ளே எடுத்துருவான். நமக்கு தப்புனே தெரியாது, தவறுன்னு தெரியாது, எவ்வளோ தூரம் நம்ம போயிட்டோங்கிறதும் தெரியாது. அந்தளவுக்கு பிசாசு நம்மளை வஞ்சித்திருப்பான். அப்போ தான் இப்போ நம்ம ஆதியில் எவ்வளோ நேரம் கொடுத்தோம், ஆதியில் ஏசப்பட எப்படிலாம் பேசணும், எப்படி பாட்டு பாடணும், எப்படி ஆராதித்தோம், எப்படி நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் ஏசப்பாக்கிட்ட. ஆனால் நம்ம ஏன் இப்போ இப்படி இருக்கோம்? அப்போ ஏசப்போட ஆடணும், பாடணும், அவரை ரசித்தோம், அவர் வந்தார், பார்த்தோம், அப்படிலாம் இருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை, ஒரு எம்டியாக இருக்கிறோம். அப்போ இப்போ ஜெபம்னா போர் அடிக்கி. இப்போ ஜெபம் பண்ணணும், கண்ணை மூடணும், 1 மணி நேரம் கொடுக்கணும் அப்படின்னா போரிங்காக தெரியுது. அப்போ இப்போ முந்தி அப்படி இல்லை. அபிஷேகத்தை நிரம்பணும், நானால் மூட்டணும், ஒவ்வொரு நாளும் அந்நிய பாசை பேசணும், வரங்களை பெறணும், வல்லமையை பெறணும், அந்த வார்த்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வளருவோம். அப்போ இப்போவும் நம்ம நினச்சணும் வளரணும். அந்த பிசாசு அந்த ஆதி என்பை பெற்றுக்கொள்ள தடை பண்ணுமா? நீங்கள் மறுபடியும் அதை யோசித்து எந்த இடத்துல நம்ம அது குறைவுபட்டிருக்கும் அதை சரிப்படுத்தணும் கர்த்தர் நினைச்சுறாரு, விரும்புகிறார், அவர் நினச்சி பார்க்குறாராம். அதனால் கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு செஷனுக்கு வந்திருக்கோம். இது என்ன செஷன்னா, இது நாள் வரைக்கும் கார்ட்டூன் ஸ்டோரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இதை வந்து மாற்ற விதத்தில் ஒரு புது ப்ரோக்ராம் என்னென்னா, புது செஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரியோட உங்களுக்கு வந்திருக்கேன். நம்ம இன்றைக்கி டைட்டில் என்னது? ஆதி அன்பு. ஸோ ஆதி அன்பு அப்படின்னாலே, அன்பு அப்படின்னாலே அது தேவன் மீது வைத்திருக்கிற அன்புனாலே எனக்கு ஞாபகம் வருது யாருன்னா, யாரு? சூலமெத்தியார். இந்த எத்தனை குட்டீஸ்க்கு சூலமெத்தியால் கதை தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பெரியவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறது ரேர், அப்படி தானே? பெரியவங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கு, ஒரு பெரிய ரேர் தான். சரி, ஓகே. சூலமெத்தியால் கதையோடு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நாமளும் சூலமெத்தியால் எப்படி நேசரை நேசித்தாலோ அது மாதிரி நாம நேசிக்கணும். அந்த ஸ்டோரியோடு தான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஒரு அக்கா, நம்ம எல்லாருக்குமே ஹீரோயின் வந்து ஒரு மூவியில் காட்டினா ஹீரோயின் வந்து காட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஹீரோயினுடைய ஹென்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அந்த அக்கா வந்து ரொம்ப ஒருத்தரை நேசிக்கிறாங்க. யார் அப்படின்னா, அவர் நேசர். அவர் பேர் என்னது? நேசர். சரியா? அவர் தான் ஹீரோ. யார்? நேசருங்கிறவர் ஹீரோ. சூலமெத்தியால் வந்து யார்? ஒரு ஹீரோயின். இப்போ எந்த கதையிலுமே வில்லன் இல்லாமல் என்ன கிடையாது, கதையே ஓடாது, அப்படி தானே? வில்லன் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யம் அப்படிம்போம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கேரக்டர் வராது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச நல்ல பரிச்சயமான ஞானவானான ராஜா. எந்த ராஜா தெரியுமா? சாலமோன் ராஜா. இத்தனை பேருக்கு தெரியும் அவர் எவ்வளோக்குள்ள ஒரு குழந்தை விஷயத்துல கூட என்ன பண்ணுவார், நீதியா நியாயமா கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்ட்ரியான விஷயத்த கண்டுபிடிப்பார். அவ்வளோக்குள்ள ஞானமான அவர். யாரு? நம்ம சாலமோன் ராஜா, தாவீது ராஜாவுடைய மகன். ஓகே, இவர் தான் யாரு? வில்லனா வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு, அப்படி தானே?
ஓகே, இதில் என்னன்னா சூலமித்தியால் வந்து நேசர்கிட்ட எதுவுமே இல்லைதான். ஆனால் என்ன பண்ணுறா, அதிகமாக நேசரை நேசிக்கிறான். அப்படி அந்த நேசம் போய்கிட்டே இருக்கும்போது இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ராஜா குதிரையில் சேரியட்டில் என்ன பண்ணுறாரு, ரைடு போகிறாரு. ரைடு போகும்போது மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு போய் பார்க்க போகும்போது ஒரு நாள் தற்செயல சூலமித்தியால் ராஜாவோட கண்ணில் மாட்டிடுறான். சரியா? அந்த காலத்தில் ராஜா வந்து எத்தனை திருமணம்னாலும் பண்ணிக்கலாம், எத்தனை மனைவிகள்னாலும் இருக்கலாம், அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால இந்த ராஜாவுக்கு இந்த சூலமித்தியில் பார்த்த உடனே பிடிச்சிருது. பிடிச்ச உடனே இவருக்கு என்ன ஆசைன்னா அவளை வந்து எப்படியாட்டும் கூட்டு வந்துடணும்னு நினைக்கிறார். இப்போ அந்த காலத்துல ராஜாக்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னா, யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்றாரோ அவளை வந்து என்ன பண்ணலாம், அவளுக்கு விருப்பம் இல்லட்டா கூட அவளை கூட்டு வர்றதுக்கு இவருக்கு என்னது இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாரு, கூட்டு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள பராமரிக்கிறதுக்கான அந்த ஜனங்கள் இருக்காங்க, இப்போ சர்வன்ட்ஸ் மாதிரி. சரியா? அந்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு லஞ்ச் பண்ண, ஏன்னா ராஜா எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ராணியை செலக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு லஞ்ச் பண்ண, பர்ஃப்யூம்ஸ் போட, ஃபேஷியல் பண்ண, அந்த மாதிரி க்ரூமிங் நடந்துகிட்ருக்கு. செல்ஃப் க்ரூமிங் மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, சூலியமத்தில் க்ரூம் பண்ணிகிட்ருக்காங்க. ராஜாவுக்கு இருக்கவோ செல்வம், அவ்வளோ செல்வம். இப்போ இப்படி கூட்டு வந்த பிறகு கூட சூலமித்தியாளுக்கு என்னது பண்ணல, பிடிக்கவே இல்லை. சாலமோன் ராஜாவையும் பிடிக்கல, அவர் ராஜ்யமும் வேண்டாம், அவருடைய சொத்தும் வேணாம், ஒன்றும் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட செல்வத்தை கொடுத்துட்டு ஒரு பக்கம் செல்வமும் ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவும் எடுத்துறாங்க. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எந்த பக்கம் போவீங்க? ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கும்போது நான் ஏசாப்பா தான் அப்படின்னு ஈஸி சொல்லிடலாம். உங்களுக்கு சூழ்நிலையும் வருதுப்பா. இப்போ நீ இதை படித்தா நீ வந்து உயர்ந்த நிலைக்கு போயிடலாம், நீ வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் ஆசீர்வாதத்தை தருவார் கண்டிப்பாக. ஆனால் ஒரு பாடுகளுக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவுமே எப்படி, இது வந்து டைரெக்டாக பணம், செல்வாக்கு அப்படின்னு போனால் நான் தேவனை விட்டு பிரிஞ்சு போயிடும். இப்படி 2 சாய்ஸ் இருக்கும்போது நீங்கள் எந்த சாய்ஸ் செலக்ட் பண்ணுவீங்க? கடினமான பாதையை செலக்ட் பண்ணுவோமா, ஈஸியான பாதை அதான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு தான் போக பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, சூலமித்தியாளுக்கு எல்லாமே செல்வம் அது இதுன்னு எல்லாமே இருக்குதா சாலமோன் ராஜா கிட்ட, அவர்கிட்ட ஒரு குறை கிடையாது. ஆனால் என்ன, அவளுக்கு வந்து அவரை பிடிக்கவே இல்லை. ஏன் காரணம் என்ன, அவர் மனதுக்குள்ளே யார் இருந்தா, நேசர்ன்ற ஒரு நபர் இருந்தார். இதே போல தான் நாமளும் கர்த்தரை என்ன பண்ணணும், எத்தனையோ விஷயங்கள் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாலும் நம்ம யாரை தான் அதிகமாக நேசிக்கணும், தேவாதி தேவனை தான் அதிகமாக நேசிக்கணும். நமக்கும் ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், ஆதி அன்புன்னு. ஆதியில் நம்ம அப்படி தான் நம்ம நேசிப்போம், எதுக்குமே ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டோம், அப்படி பைத்தியம் மாதிரி அவரை நேசிப்போம். அந்த நேசத்தை கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போகணும். கடைசி வரைக்கும் நம்ம அதை என்ன பண்ணணும், அதே அன்போடு அவரை என்ன பண்ணணும், நேசிக்கணும். இந்த கதையில் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த எருசலேம் குமார்த்திகள் கூட கேட்குறாங்க, ஏன்னா உன் நேசர் அப்பேற்பட்ட அப்பாட்டக்கரோ, நீ எதுக்கு அவரையே நேசிக்கன்னு சொல்கிற அப்படி இப்படிங்காங்க. இங்கே வந்து சாலமோன் ராஜா அவளை வர்ணிக்கார், நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, உன் அழகுக்கு ஈடு இல்லை, உன் மூக்கு அப்படி இருக்கு, உன் கண்ணு அப்படி இருக்கு, உன் கண்ணம் அப்படி இருக்குன்னு என்ன பண்ணுறாரு சாலமோன் ராஜா, ரொம்ப வர்ணிக்கிறாரு. எதுக்குமே நம்மளால அசையவே இல்லை. சரி, இப்படியே போயிட்டு இருந்தாப்புல சாலமோன் ராஜா கிட்ட இருந்து என்ன பண்ணுறா, அவருடைய அனுமதியோட அந்த இடத்த விட்டு வெளியே வந்து என்ன பண்ணுற, நேசரை தேடி வர. இதே போல தான் நாமளும் கூட பல விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக உலகத்துக்குள்ளாக நம்ம இருக்கும்போது கூட அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு உன்னதரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், வருகிறவர்களாக இருக்கணும். நமக்கு கிடைச்ச அந்த டெம்பரவரி, ஒரு வேளை சூலமித்தியால் ஒப்பு கொடுத்து சரி எனக்கு ஓகே தான், அவங்களோட இருக்கிறது ஓகே தான் சொல்லி இருந்தால் கூட அந்த டெம்பரவரி ஆசீர்வாதத்தை தான் அவர் பெற்றுக்கொண்டிருப்பாள். ஆனால் இப்போ பாருங்கள், அவளுக்கு பெர்மனண்ட்டான ஒரு ஆசீர்வாதம். அதே போல் அந்த நேசருங்கிற கேரக்டரை நம்ம வாழ்க்கையில் யாராக இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சிம்பிளைஸ் பண்ணுது அந்த அந்த நேசருங்கிற கேரக்டர். நாமளும் கூட இந்த டெம்பரவரியான ஆசீர்வாதம், அந்த நிரந்தரம் இல்லாத இந்த ஆசீர்வாதத்தை தேடி ஓடாமல், இந்த செல்வத்தை தேடி ஓடாமல் யாரை தான் அதிகமாக நேசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை இதயத்தில் எப்பொழுதுமே அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஆதியில் அவர் எப்படி நேசித்தோமோ அதே போல் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம நேசிக்கணும் சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். நாமளும் சூலமித்தியால போல இருக்கலாமா? மிஷனரி ஸ்டோரியில் அந்த ரிச்சர்ட் அண்ணா வந்து ஒரு
கைதி சந்திச்சிருப்பாரு, இயேசுவை பற்றி சொல்லுவார். அப்போ அந்த கைதி வந்து ஒரு வார்த்தை சொன்னார், அதுக்காக ஒரு மனம் உடைந்து அழுதாரு அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சாங்க. எதுக்காக அழுதுருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? எனி கெஸ்ஸஸ்? ஓகே, நீங்கள் கெஸ் பண்ணிட்டே இருங்க, கதையை இப்போ என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சரி, அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மிஷினரி கதை. அந்த மிஷினரி வந்து ஒரு கைதியை சந்திச்சார். நிறைய கைதிகள் நாட்டுக்கு வந்தாங்க, சந்திக்கும் போது அவர் என்ன வார்த்தை சொல்லிட்டு உடஞ்சாருன்னா, நீ ஆண்டை பற்றி ஒரு சொல்லிட்டு சொன்னாரா, நீ விசுவாசிக்கிறாயன்னு கேட்டாரான். அவன் சொன்னானா, இராணுவ கட்டளையாக இருந்தால் நான் கண்டிப்பாக விசுவாசித்திருப்பேன், இயேசுவை விசுவாசிக்கணும், இராணுவம் கட்டளை போட்டிருந்தா நான் விசுவாசிப்பேன். அவர் உடஞ்சி அழுதாரான். ஐயோ இந்த பையன் இப்படி பேசுகிறானே அப்படின்னா, அவன் மனநல பாதிக்கப்பட்டவனாக, சுய முயற்சி எடுக்க தெரியாதவனாக, குழப்பத்தில் ஒரு கம்யூனிசம் அப்படி ஜனங்களை அட்டைக்கு ஆளுமா. அவன் சுய முயற்சி எடுக்கக்கூடாதான், சுய ஆலோசனைப்படி நடக்கக்கூடாதான். அவங்க டாமினேஷன், அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இராணுவ கட்டளை, அவங்க என்ன சொல்கிறாங்க அதுபடி தான் நடக்கணுமா. இப்படியாக ஜனங்களை அவங்க சுதந்திரத்தை பறித்து சிந்தனை மண்டலத்தெல்லாம் குழப்பி ஒரு ஒரு வாலிப பையன் கூட சுயமுயற்சி எடுக்க முடியாமல் வேறு லெவலில் இருக்கிறத நினச்சி கதறினாராம், அழுகுனாராம். ஐயோ இந்த பையனுக்கு இராணுவ கட்டளையிலேருந்து விசுவாசிக்காங்க, ஆனால் ஏசப்பா அந்த அன்பு, இயேசுன்னு அன்பை பற்றி ஒன்றுமே தெரியலையே, இவன் மனசு குழம்பி போய் இருக்கிறானே, தானாக ஒரு முடிவெடுக்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறினாராம் ஏசப்பா அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்தாராம் ஏசப்பட்ட. நான் வந்து இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நான் ஒரு ஒரு எப்படியாண்டு இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி கம்யூனிசத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வருமே, நான் ஒப்பு கொடுக்குறேன்னு செபிச்சாராம். ஜனங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறாங்க, ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஒப்பு கொடுத்துறான். ஆனால் இவருக்கு வந்து ரஷ்யா போக வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்படலை. ஆனால் 1944 ஆகஸ்ட் 23 ஒரு யுத்தம் நடந்திருக்கு. அந்த யுத்தத்தில் வந்து இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாரும் இவங்களுக்கு வந்து 1,80,00,000 எவ்வளோ ஜனங்களாம் ருமேனியாவில், 1,80,00,000 மக்கள் ருமேனியாவில் இருக்கிறாங்க. அங்கேருந்து கம்யூனிஸ்ட்டுகள் அந்த 10 லட்சம் போர் வீரர்களோட பலாத்காரமாக ருமேனியாவை பிடித்தனர். ருமேனியாவை கைப்பற்றிட்டான். ஆனால் ருமேனியாவில் ஒரு 1,80,00,000 வந்து 10,000 பேர் தான் கம்யூனிஸ்ட்வாதியாக இருக்கிறாங்க. மீதி பேரெல்லாம் கம்யூனிசம் கிடையாது. ஆனால் அவன் கைப்பற்றிட்டு அவன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து இராணுவத்தை கலைச்சான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கலைச்சான், அவன் கண்ட்ரோல் எடுத்து அவன் கம்யூனிசம் இயக்க ஆரம்பிச்சிட்டு இவருக்கு ரொம்ப பயமான நாத்திக அந்த கொள்கையினால அந்த ஜனங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களாம். இயேசு ஏற்றுக்கொண்டு போய் தரத்தரம் இழுத்துட்டு போய் சிறையில் போட்டு அடைச்சி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அது கொஞ்சம் நினைவு வந்துச்சான். ஆனாலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கம்யூனிஸ்ட் வந்து ஜனங்களை ரொம்ப தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஆட்சி வந்து கிறிஸ்தவ ஒரு பார்லிமெண்ட்டில் வச்சு, அதாவது நயவஞ்சகமாக ஒரு வேசித்தனம் செய்ய வைக்கிற அளவுக்கு எல்லாரையும் நயவஞ்சகமாக பேசி அப்படியே மாற்றுவாங்களாம். நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா அவன் நேசிச்சேன்னா நேசிக்க மாட்டாங்க, அது வந்து வேசித்தனம் வைக்கிறாங்க, துரோகம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கம்யூனிசம் வந்து செயல்பட்டுச்சான். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஓநாய்க்குள்ள ஊழியர்களெல்லாம் அனுப்புகிறேன், ஆனால் ஓனாய் தான் அது ஆட்டுக்குட்டி ஆடு மாதிரி நினச்சி இது தோலை பார்த்துட்டு இது ஓனாய் கூட்டங்கிற மாதிரி அப்படி செயல்பட்டாங்க ஜனங்கள். அதனால் ரொம்ப அழுதாராம், ஜோம் பண்ணாராம். பார்லிமெண்ட்டில் வச்சு ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை எல்லா கிறிஸ்தவனையும் கூட்டிட்டாராம். கூட்டி பார்லிமெண்ட்டில் வச்சு ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. கூட்டம் நடத்தி அங்கே எல்லாரையும் வர வச்சு கூட்டம் நடத்தி ஒருத்தனை வந்து செலக்ட் பண்ணாங்களாம். அவன் பேர் ஸ்டான்லி, ஏதோ ஒரு பேர். அவனை வந்து தலைவராக நினச்சிட்டாங்க, தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட் கூட்டத்தில் என்ன செய்றாங்க, ருமேனியாவில் எல்லா கிறிஸ்தவ சபை கலைச்சி எல்லா மாநாடு போட்டு ஒன்று சேர்த்து இவனுடைய கண்ட்ரோல் 4000 பேர் இந்த மாநாட்டில் கிறிஸ்தவங்க கலந்துக்கிட்டாங்க. அதில் இவரும் ஒரு மனைவியும் கலந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தனை தலைவரை வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பிஷப்பு, போதகர், பாதிரியார் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறாங்க. பார்த்தா அவன் வந்து கொலகாரனும் கெட்டவனும் நல்லவனே கிடையாதான். எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க, ஆமாம் அவன் நல்லவன், அவனை வைங்க, அப்படி தலைவரை நேமிங்க அப்படிங்கிறாங்க. ரிச்சர்டுக்கும் இந்த அவங்க மனைவிக்கும் உம்ராண்டுக்கும் என்ன பண்ணனே தெரில, ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டப்படுறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. உடனே இந்த பாதிரியார் போதகர்கள்லாம் எழுந்திருச்சு அந்த கம்யூனிஸ்ட கொள்கையை ஆதரிக்கிறாங்களாம். ஆமாம் கிறிஸ்தவர்களும் கம்யூனிசம் ஒன்று தான், எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க கம்யூனிசம் அப்படின்னு எழுந்துச்சு நின்று பேசுகிறாங்களாம். பேசிட்டு இவர் வந்து சுத்தியில் அந்த சின்னத்தை வந்து ட்ரெஸ்ஸில் போடுற சுத்தியில் அரிவாள் சுத்தியில் சின்னத்தை பிஷப் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் போட்டிருக்கிறாராம். போட்டுட்டு சொல்கிறாராம், கிருபை நிறைந்தவரை என்னை யாரும் கூப்பிடாதீங்க, பிஷப் தோழனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாராம். ஏன்னா தோழனேன்னு கம்யூனிசத்தில் வந்து கூப்பிடணுமா, ஏன்னா தோழனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம்.
இருந்துச்சேனே தெரிலையா, கவனிச்சிட்டே இருந்தாங்களாம், அமைதியாக இருந்தாங்களாம். அப்போ மனைவி சொன்னானா, இப்படி எல்லா கிறிஸ்தவங்களையும் அவன் வந்து நயவஞ்சகமாக அவன் பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கான், அவரும் சேர்ந்து கம்யூனிஸ்டும் கிறிஸ்தவம் ஒன்று தான் சொல்லி ஏற்றுக்கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்களேன்னு மனைவி சொல்லிச்சான். உடனே சொன்னாரா, நான் என்ன செய்யணுங்கான்னு. ஆமாம், நீங்கள் எழுஞ்சி எதிர்ப்பு வாதத்தை குரல் கொடுக்க வேண்டியதானே. கொடுப்பேன், ஆண்டருக்காக நான் செய்கிற ரெடி. ஆனால் நீ உன் கணவனை இழக்க நீ தயாராக இருக்கியான்னு கேட்டாரான். உன்னை வச்சுனா, நான் கோலை கணவனை முடிக்கலை, கோலையான ஒரு கணவன் எனக்கு தேவையே இல்லைன்னா இவரு முடிச்சுட்டாராம். முடிச்சுட்டு என் மனைவியை எப்படி பேசுகிறேன்ட்டு எழுந்துச்சு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஆண்டரை பற்றி சொன்னாராம். உன்னை சொன்னாரான், அவன் தேவனுடைய நினைச்சிரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம். எழுந்துச்சு தைரியமாக ஆண்டரை பற்றி சொல்ல ஆரம்பித்தாராம். சொன்னோன்னே அந்த வார்த்தை நினச்சிச்சு மேலே வரைக்கும் போய் அந்த மைக்கில் நினச்சிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்களாம். இந்த மாதிரி ஆனால் இவருக்கு ஆபத்து வரல, அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டாலினுங்கிறவனை தலைவனாக நியமித்து வச்சு அவனை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் கம்யூனிசமும் கிறிஸ்தவர்களும் சொல்லி, ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய செல்வாக்குக்கும் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கம்யூனிச கொள்கைகள் அதில் நினச்சது நிறைவேற்றப்படுகிறது. இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க எப்படி ஆண்டை பற்றி சொன்னாங்க, அவங்களுக்கு எப்படி சத்தியம் சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறத அடுத்த நாள் பார்ப்போம். சரிங்களா? சோமனிருமா சோமனி முடிப்போம். ஏசப்பா உன்னை துதிக்கிற ராஜா ஆண்டவராக இயேசுவே. அப்போ தேவனோட சஞ்சரிக்கிற இந்த வார்த்தையின்படி அப்பா உன்னதமான மறைவில் சொன்னீங்க ஏசப்பா. தேவனை பிரியப்படுத்துவது, அதிக நேரம் கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுப்பது. ஆண்டவராக இயேசு ஆதி நண்ப அப்பா, ஆதி நண்பில் தான் இருக்கீங்க, இளவயதில் அன்பாக இருந்தீங்க. அப்போ வாழ்க்கைப்பட்டு நேசிக்க பிறகும் ஆண்டவரே இன்னும் நான் உங்கள் நேசத்தெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னீங்க. உமக்கு நன்றி ஏசப்பா. இன்னும் நாங்கள் விழுந்து விடாத எப்படி கிறிஸ்துக்களை இன்னும் பலப்பட, இன்னும் அன்பு செலுத்த, இன்னும் நேசிக்க, ஆதி அன்புகளை திரும்பி வர ஏசப்பா எங்களுக்கு போதும். அவர் பிரியப்படுத்த செப நேரத்தை கூட்ட, வேத வாசிப்பு நேரத்தை கூட்ட கத்த உதவி செய்யுங்க, ஆசிர்வதிங்க. அதுக்கு நன்றி மகிமை நம்ம உமக்கர் எடுக்கிறோம். தேவனா மகிமைப்படணுமா சொல்லிக்கிறோம். ஆமே. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சொல்கிறேன். எனக்கு புது வருஷம் பிறந்தோன்னு ஆண்டு சொன்னார், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதிகமாக வேதம் படிக்க சொல்லுங்கள். எனக்கு ஒரு தரிசனம் மூலமாக 1ஆம் தேதி அன்றைக்கும் காட்டினார். வானத்துலேருந்து ஒரு கொடிகள், நிறைய கொடிகள் வந்து படர்ந்து வருது வானத்துலேருந்து. அது சபையில் ஆண்கள் பக்கம் பெண்கள் பக்கம் பறந்து போகுது. நிறைய கொடிகள் அப்படி தன்னாலே கிளவிட்டு அப்படி ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் போகுது. எனக்கு தெரியவே இல்லை. அப்போ ஆண்டு சொன்னார், நான் உன்னிலும் திராட்சை செடி கொடி அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது, என் வார்த்தை ஒன்றுமே நிலத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. ஆண்டு வேத வசனம் முக்கியத்துவம் கொடுங்க. அதாவது எப்படின்னா இனி காலம் சொல்லாது, நயவஞ்சகமான போதனைகள் வரும். எப்படி இந்த கம்யூனிஸ்டும் கிறிஸ்தவம் இணைஞ்சு ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்களோ, அதேமாரி எல்லா ஃபாதரும் பிஷப்பும் மாறினாங்களோ அவங்க கொள்கைக்கு, அதேமாதிரி நயவஞ்சகமான எல்லாம் வரப்போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சத்தியம் தெரிஞ்சால் தான் இது நல்ல சத்தியம், இது தப்பான சத்தியம், இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது தெரியும். சிறு பிள்ளைகளாக இருந்தாச்சு தான், வாலிய பிள்ளைகளாக இருந்தாச்சு தான் பைபிள் அதிகமாக வாசிங்க. ஆண்டுகிட்ட கற்றுத்தாங்க, சொல்லித்தாங்கன்னு கேளுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு பைபிள் புரியாதுன்னு நினைக்கலாம். ஏசப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி வாசிங்க. கத்தை சொல்லி கொடுப்பாரு, கண்களை திறப்பார், ரகசியங்கள்லாம் புரியும். அது மட்டும் இல்லை, ஏசப்பா புரிதனால நம்ம வந்து என்ன செய்வோம்னா, இனி வர்ற காலத்தில் நயவஞ்சகமான உபதேசம், வேத புரட்டல்கள், கள்ள உபதேசம் வரப்போது, அதை இனங்கண்டு கொள்ள முடியும்னு கற்று சொல்கிறார். அப்போ தான் நம்ம ஏசப்பா வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். வேதத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க, அதிக மணி நேரம் வாசிங்க, கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராங்க. ஆமே. ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. என் ஆத்மாவே கத்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கத்தரை சோதரி, சகல பலம் மறவாது. ஆமேன். ஹல்லேலூயா.